ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஷாவ் திடீர்னு படிக்க ஆரம்பிச்சதை பார்த்து டீச்சர் பயந்து போய் அம்மாவையே கூப்பிட்டுறாங்க. இல்லங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான், அதனால தான் வீட்டுல கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இங்க அவங்க 2 பேரும் கிளாஸ் ரூம்குள்ள எட்டி பார்த்தா ஷாவ வாஷி திட்டி திட்டிக்கு படிக்க வச்சிட்டு இருக்கா. இத பாருடா, இப்படி படிக்கணும்டா அப்படின்னு. ஷாவும் ரொம்ப சின்சியர் ஆயிட்டு இது கரெக்டா அது கரெக்டான்னு கேட்டுட்டு இருக்கான். இது ஸ்ட்ரெஸ் ஆகி வந்த படிப்பு கிடையாதுன்னு டீச்சருக்கு ஷாவ் அம்மாக்கு நல்லாவே தெரியுது. சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. இங்க மிங்கி ருவாக்கு வீடியோ கால் பண்றா. ஏய், நானும் என் பாய் ஃப்ரெண்டும் குக் பண்றோம்னு சொல்லிட்டு இவ வீடியோ காலை ஓபன் பண்ண உடனே சொங்கு பாக்குறான். நீங்க 2 பேரும் போய் பேசிட்டு இருங்க, நான் சமையல பாத்துக்கிறேன்னு. உடனே ருவா அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு வந்து உட்கார மிங்கி பாக்குறா. நான் வேற இன்னைக்கு பிஸியா வேலை பாத்துட்டு இருக்கேன், ஃபுல் ஷிஃப்ட். இன்னைக்குன்னு பார்த்து இப்படிலாம் என் முன்னாடி ரொமான்ஸ் பண்றீங்களேன்னு இவ ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா. என்னடி ருவா, நான் கேள்விப்பட்டேன் அந்த டைரக்டர் கேஸால இப்ப அந்த ப்ரொடக்ஷன் பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சாமா, அது படமா எடுக்க போறது இல்ல போல அப்படின்னு சொல்ல. ஆமாண்டி, நான் அது ஏற்கனவே யோசிச்சேன், பரவாயில்ல பாத்துக்கலான்னு ருவா பேசுறா. சொங்கு இத காதுல வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறான். பேசி முடிச்சுட்டு ருவா ஓடுறா. சமையல் முடிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறா. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு 2 பேரும் எங்கேயாவது சேர்ந்து வெளியே போலாமான்னு சொங்க கேக்குறான். சூப்பர் ஐடியா, நாளைக்கு உனக்கு லீவா, வெளியே போலான்னு அவளும் சொல்லிடுறா. 2 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. கிளே கிளாஸ்க்கு போறாங்க, கார் ஓட்டி பழகுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ருவா அடுத்த கதைக்கு சின்னதா ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கா. இவன் பயங்கர ரொமான்ஸ் பண்றதால பார்த்தா சொங்கி இவளுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கான். சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொங்குக்கும் ருவா ஊட்டி விட்டுட்டு இருக்கா. பரவாயில்ல, நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அப்போ ஒரு ரூமர் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஷிகான் இருக்கான்ல, அவன் ஏஜென்சில இருந்து வெளியே வரானா, அதனால அவனை பத்தி தப்பு தப்பா அந்த ஏஜென்சிக்காரங்க எக்க தப்பா எழுதிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணான், ஃபேன்ஸ் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமா போன் எடுத்து பார்த்துட்டு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான் நம்ம வாஷி. எப்பெல்லாம் எழுதியிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அதெல்லாம் உண்மையா இருக்காது, அவனு பாரு நன்றி கட்டவன் அவன் இவனு எப்படிலாம் பிஆர் டீம் வச்சு பரப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் குரூப் இருக்குல்ல அதுல போட்டுட்டு இருக்கா. நம்ம இதுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரியே இந்த விஷயத்த ருவா கிட்டையும் சொல்றா. ருவா வேகமா ஷிகானுக்கு கால் பண்ணிட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, ஆமா ருவா, அந்த கம்பெனியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், அதுக்கு நான் பெனால்டி கட்டுறதுக்காக வீடு கார்லாம் வித்தேன்னு போட்டிருந்ததுல எல்லாமே உண்மைதான். இப்ப ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கேன், ஆனா இப்ப மீடியாக்கு விஷயம் தெரிஞ்சிட்டதால இப்போதைக்கு இனிமே பண்ண முடியாது போலன்னு சொல்லிட்டு இருக்கான். சொங்குடனே பேசாம உன் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் ரூம்ல வந்து ஸ்டே பண்றியான்னு கேட்க, ஷிகான் நிஜமாவான்னு கேக்குறான். ஆமா ஆமா, கிளம்பி வந்துரு, என் வீடு எனக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல அப்படின்னு கூப்பிட ஷிகான் நிஜமாவே கிளம்பி வந்துடுறான். நம்ம சொங்கோட வீட்டுல தான் இருக்கான். சொங்கு ருவாக்கு போன் கால் போட்டு நீ கவலைப்படாத, உன் ஃப்ரெண்ட நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்ல ஷிகான் எட்டி பார்த்து ஆமா ருவான்னு சொல்லிட்டு தலையணிடுறான். ஆனா அதுக்குள்ள சொங்கு போனை கட் பண்ணிடுறான். வீடியோ கால்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஓவரு அப்படின்னு சொல்லிட்டு, உன் சூட்கேஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்துட்டியா, இங்க நீ ஸ்டே பண்ணிக்கோ, சோஃபால உட்காராத, அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் உட்கார்ற இடம் அப்படின்னு நம்ம சொங்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கான். கப் எடுத்துட்டு போய் காஃபி குடிக்கலான்னு ஷிகான் போறான். அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கப், அதுல குடிக்காத, லாக்கர் ஓபன் பண்ணி பாரு, அதுல நிறைய பேப்பர் கப்ஸ் இருக்கும், அதை எடுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருன்னு சொல்ல. நிஜமாவான்னு இந்த 2 பேரும் மாறி மாறி முறைச்சுக்கிறாங்க. சரி, வேற வழியும் இல்ல அப்பன்னு பார்த்து ருவா மெசேஜ் பண்ணிருக்கா. ஏய், உங்க 2 பேருக்கும் ஏதாவது ப்ராப்ளமா, இதுவும் இல்ல, நீங்க ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்னு குரூப்ல தான் மெசேஜ் பண்றா. இல்ல நான் தண்ணி தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஷிகான். அதுக்குள்ள பார்த்தா சொங்க தண்ணி பைப் கிட்ட போயிட்டு போட்டோ எடுத்து போட்டிருக்கான். உன் ஃப்ரெண்டுக்காக தான் தண்ணி ஹீட் பண்ணிருக்கேன், தொண்டை வலிச்சிட கூடாது பாரு அப்படின்னு. என்னமா நடிக்கிறான் பாருன்னு ஷிகான் இவனும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இங்க பார்த்தா ஆர்டர் பண்ணி சாப்பாடு வர வச்சிருக்கான். இந்த மாதிரி ஆர்டர் பண்ண சாப்பாடுலாம் நான் சாப்பிடுறது இல்ல, ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடுவேன்னு ஷிகான் சொல்ல. அப்படியா, அப்போ நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஷிகான் கிட்ட சொங்க பதிலுக்கு பதில் போட்டி போட்டே இருக்கான். இப்படியே டைம் ஓடிட்டே இருக்கு. இங்க பார்த்தா வாஷி பாக்குறா. ஷாவ் கிட்ட சொல்லிருக்கா, என் அண்ணனுக்கும் தெரியும் போலடா ஷிகான, எல்லார் கூடயும் கனெக்ஷன் இருக்கு, என் கூட மட்டும்தான் இல்லன்னு யோசிச்சுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த ஃபேன்ஸ் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்க போட்டிருக்காங்கல்ல இந்த பிஆர் டீம், அதுல போட்டிருக்க டைமிங்கே சரியில்லை, இதுல ஷிகான் மேல தப்பே இல்லைன்னு தெரியுது, எக்க தப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்க. அப்படியே ஆதாரம் கிடைச்சிருச்சு, எப்படியாவது பாரு நாங்க ஷிகானை காப்பாத்த போறோம் அப்படின்னு இவ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இங்க சொங்கு பாக்குறான். இந்த இடத்துலதான் நான் ருவாவை தூங்க வச்சேன் என் பெட்ல, அதனால அந்த இடத்துல எனக்கு இவனை படுக்க வைக்கிறதுல இஷ்டமே இல்லைன்னு, அது என்னோட சைடு, நீ அங்க மட்டும்தான் தூங்கணும், இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு உருள முடியாத மாதிரி நல்ல குத்துற ஐட்டமா நாளை வந்து ஓட்டி வச்சுட்டு போயிடுறான். ஷிகான் கையை தப்பி தவறி தெரியாம பட்டா கூட பயங்கரமா வழியில துடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா நைட்டு எப்படியோ ஓடி போகுது. இங்க அடுத்த நாள் வாஷி யாரையோ பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பார்க் ஒண்ணு வந்திருக்கா. பின்னாடியே ஷாவும் வந்துட்டு இருக்கான். இதுக்குடா பின்னாடியே வந்துட்டு இருக்க, நான் ஒருத்தங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு
பொண்ணுங்களெல்லாம் நானும் பொண்ணுதான் உன்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு பசங்க யாராவது வந்துருவாங்கன்னு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஒரு லேடி ஒருத்தி வரா. ஹே நீதானாமா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷிய பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ஆமா நானும் ஃபேன் தான், ஆனா என்ன நீங்க சின்ன பொண்ணா இருப்பீங்கன்னு நினைச்சேன்னு ஹுவாஷி சொல்ல, நானும் நீ இவ்வளவு சின்ன பொண்ணா இருப்பேன்னு நினைக்கல, கொஞ்சம் பெரிய பொண்ணா இருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு மாறி மாறி கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டேன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஷிகான் காலையில எந்திரிக்கிறான். இத போட்டு என்ன கொடுமைப்படுத்தி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூனை வேற வந்துருது. உன்ன வேற நான் பாத்துக்கணுமா அப்படின்னு வெளியே போனா அந்த இடத்துல எங்க தேடியும் சொங்கு கிடைக்கவே இல்ல. எங்க போயிட்டான் சொங்கு? சாப்பாடும் எதுவும் இல்ல, எம்டியா இருக்கு எல்லா இடமும். இதான் கெஸ்ட பாத்துக்கிற லட்சணமான அவன் யோசிக்க பார்த்தா காலங்காத்தாலேயே சொங்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு ருவாவை பாக்கிறதுக்கு போயிடுறான். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சூப்பரு. ஆமா என்ன சாப்பிட்டான் ஷிகான்னு கேட்க, அவன் என்ன தின்னா எனக்கு என்னன்னு சொல்ல வந்துட்டு, அதாவது எனக்கு இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது அதுதான் சொல்ல வந்தேன்னு சொங்க சமாளிச்சிட்டு இருக்கான். ருவா பாக்குறா. இங்கேயா அங்கேயான்னு கேட்டு மசாஜ் பண்றேன்ட்டு அவனை பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கா. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலான்னு போகும்போது கரெக்டா ஷிகான் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருது. வீட்டுல ஒண்ணுமே இல்ல, எப்படி சாப்பிடுறது அப்படின்னு. கிச்சன்ல இருக்கிறத வச்சு நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு இவன் சொங்க ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். உன் பூனைக்கு சாப்பாடு போட்டேன் கவலைப்பட வேண்டான்னு ஷிகான் சொல்லிட்டு நீலா எங்க உருப்பிட போறேன்னு திட்டிட்டு இருக்கான். இவனுக்கு வேற இடம் பொருள் தெரியாம கண்ட நேரத்துல மெசேஜ் பண்ணுவான்னு சொங்க திட்ட ஆரம்பிக்கிறான். கரெக்டா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ருவா பக்கத்துல போயிட்டு இருக்க அடுத்த டெக்ஸ்ட் வருது. பார்த்தா இது வாஷிட்டு இருந்து வந்திருக்கு. என் ஐடலை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு ஆதாரத்தெல்லாம் அமுச்சு வச்சிட்டு இருக்கா. ஷிகான் பாக்குறான். இருக்கதெல்லாம் சமைக்கிறேன்னு எதையோ தீச்சு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார சொங்க அங்க வந்துடுறான். என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க கிச்சன்ல, உள்ள வந்தாலே நாறுதுன்னு சொல்ல, நானே செத்து போயிருப்பேன், அதை பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு கேட்கும் போதே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இதை தின்னு தொலைன்னு சொல்லிட்டு சொங்க சாப்பாடையும் கொடுக்குறான். இங்க பாரு என் தங்கச்சி எல்லாம் உன் ஃபேன்ஸ் தான், அவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை காப்பாத்துறதுக்கு இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நான் அனுப்புற வாய்ஸ் மெசேஜ உன் சிஸ்டருக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்னு ரெடி பண்றான். என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாமே உங்க பர்சனல் லைஃப்ல கவனத்தை பாருங்க, அதுக்குள்ள நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்னு இவன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொங்க கேட்க, சொங்கோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு உட்காருங்க சார் அப்படின்னு மரியாதையா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஷிகான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஏன்னா ஒரு திறமையான வக்கீல எனக்காக அப்பாயிண்ட் பண்ண போறேன் அப்படின்னு உடனே ஷிகான் சொல்ல, ஓ இந்த வக்கீலே நாதானா அப்படின்னு என்ன பண்ணணும்னு கேட்க, என்ன ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க அவங்க, அதுக்கு நீ எனக்கு தீர்ப்பு வாங்கி தரணும் அப்படின்னு ஷிகான் சொல்றான். ஷிகான் சொன்ன எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு அவன் கம்பெனிக்கு போய் சொங்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறதுல அவங்க நிஜமாவே பயந்து போயிடுறாங்க. இதுவரை நாங்க சொன்ன தகவல் எல்லாம் போய் நாங்களே ஒத்துக்கிறோம், இது ரொம்பவே மெஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத ஒத்துக்கிறேன், ஆனா இதுக்கும் மேல அவன் எதையும் கொண்டு போக கூடாது, அவன் விட்டுறேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நாங்களும் விட்டுடுறோம், இதுக்கு மேல அவனை பத்தி எதுவும் தப்பா பேச மாட்டோம்னு சொல்ல, அது மட்டும் பத்தாது, அவன் பேரை டேமேஜ் பண்ணது மட்டும் இல்லாம அவனை பினான்சியலா அடிச்சிருக்கீங்க, அதையும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அவங்க கிட்ட ரூட பேச ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஷிகான் ஏதோ ஒரு பார்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், அங்க பேசிட்டு இருக்காங்க. ஷிகான் நியூஸ் பாத்தியா, அவன் எந்த தப்புமே பண்ணல போல, எல்லாமே சரியாயிருச்சு, அவங்க கம்பெனியே அவன் லைஃப் இனிமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி பழசுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ஒண்ணு விட்டுருக்காங்க. செம்ம இல்ல, ஷிகானை பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஷிகான் இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பான்னு பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா எனக்காங்கிற மாதிரி ஷிகான் உட்கார்ந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா சொங்க அங்க வந்துடுறான். எல்லாம் ஓகே தானேன்னு கேட்க, இங்க பாரு இந்த வைனு குடி, இதை நான் வேற எந்த ஐடியாலையும் கொடுக்கல, நான் உன ஃப்ரெண்டா நினைக்கிறேன், அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்ல, நான் மட்டும் இல்ல இன்னொரு ஆளும் வந்திருக்காங்கன்னு சொங்க சொல்ல, பின்னாடி பார்த்தா ஷிகானுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருப்பான்ல, அந்த பையன் பின்னாடியே நின்னுட்டு இருக்கான். எனக்கு விடவே மாட்டேனாங்க, ஏதோ சொங்கு மனசு வச்சாரு, நான் அவரை போய் அப்ரோச் பண்ணி நானும் ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, சொங்க எப்படி உனக்கு தெரியும், நீ எப்படி அவனை அப்ரோச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷிகான் கேட்க ஆரம்பிக்கிறான். அதான் அவங்க கட் அவுட்ட கொடுக்கறதுக்காக நான் போனேன்ல, அந்த அட்ரஸ் வச்சு நான் போயிட்டேன்னு சொல்ல, சொங்கு முறைச்சு பாக்குறான். தேவையில்லாததெல்லாம் ஞாபகப்படுத்தாதுன்னு. பரவாயில்ல பழசுலாம் இருக்கட்டும், மறந்துடுவோம், இப்ப நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ருவாவை கூட்டிட்டு சொங்க இன்னைக்கு எங்கேயாவது வெளியே சூப்பரா டேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு மெசேஜ் வருது. இல்ல இன்னைக்கு நம்ம டேட் போக முடியாதுன்னு ருவா சொல்றா. யார் தடுத்தாலும் சரி நான் டேட் போயே தீர்வேன்னு சொல்லிட்டு சொங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கான். ஒரு வாய்ஸ் மெசேஜ் பிளே பண்ணி காட்டுறா ருவா. பார்த்தா நம்ம ருவாவோட அம்மா தான். சொங்க கூட்டிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு வாயண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொங்கு படப்படன் வந்து இரு நான் போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரேன், நம்ம நேரா கிளம்பி போலான்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 4 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ருவாவோட அம்மா அப்பா, ருவா, சொங்க அப்படின்னு. அவங்க அப்பா வரும்போதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒயின் ஆல்கஹால் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்பா அதெல்லாம் சொங்குக்கு சரிப்படாதுப்பா, அவன் அவ்வளவா குடிக்க மாட்டான்ப்பா அப்படின்னு ருவா ட்ரை பண்றா. இல்ல நீ அமைதியாருன்னு சொங்கும் சொல்றான். இவளை நீ எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருக்காருல, சொங்க மட்டும் கூட வச்சுட்டு மத்த 2 பேரையும் எங்க அனுப்பி விட்டுடுறாரு. ருவாக்கு ஒரு மாதிரி படபடப்பா தான் இருக்கு. சொங்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ வேகமா குடிச்சிடுறான். இல்லப்பா இதை அப்படி குடிக்க கூடாது, மெதுவா தான் குடிக்கணும், உன்கிட்ட பேசலான்னு தான் கூப்பிட்டேன், நாங்க லூமோவை எதுக்கு மாப்பிள்ள பார்த்தோம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேக்குறாரு.
பொண்ணு ஏற்கனவே ருவா சொன்னால நல்ல பையன், ரொம்ப கைண்டு அப்படின்னு அதெல்லாம் சொங்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் இல்லப்பா, அவன் ஒரு வக்கீல், லாயர், அதனால தான் என் பொண்ணுக்கு நாங்க மாப்பிள்ள பார்த்தோம்னு சொல்ல, ஏன் அங்கிள் உங்க பொண்ணுக்கு லாயர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்ளோ அடமெண்டா இருக்கீங்கன்னு சொங்கு கேட்க ஆரம்பிக்கிறான். என் பொண்ணு அப்போல இருந்தே மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசுற ஆளு, நிறைய பிரச்சனையில மாட்டிக்குவா. ஸ்டூபிட் ஹீரோயிசம் எங்க அவள ஆபத்து கூட்டு போயிடுமோன்னு நாங்க சின்ன வயசுலயே இவளை ஏதாவது ஒரு லாயர்க்கா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். லைஃப் ஒரு மூவி கிடையாதுப்பா, அதே மாதிரி ஆனா இப்ப நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. சரி உனக்கு தான் ஆல்கஹால் அவ்வளவா செட் ஆகாதுல்ல, மறுபடியும் குடிக்காத, நீ தண்ணி குடின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொங்குக்கு ஓகே சொல்ற மாதிரி அவனை கூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மா எனக்கு கவலையா இருக்குன்னு ருவா சொல்றா. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதாடி, நல்ல டைப் டி, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அதுவும் இல்லாம நீ நல்லா இருக்கணும்னு தானே நாங்க ஆசைப்படுவோம், உனக்கு பிடிச்ச பையனை நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சொங்கு ருவாவும் வீட்டுல வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ருவா அவன் கணத்தை புடிச்சு கிள்ளி பாக்குறா, போதையில மட்டை ஆயிட்டியான்னு. நீ பாத்தல, அந்த ஒரு கிளாஸ் மட்டும் தான் நான் குடிச்சேன், அப்புறம் உங்க அப்பா என்ன குடிக்கவே விடல. உங்க அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொங்கு ருவாவை கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். கதவு வழியா ருவாவோட அம்மா அப்பா பாத்துட்டு, என் பொண்ணு இப்பதான் எவ்வளவு க்ளோ ஆகுறா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ருவாவும் சொங்கும் அடுத்த நாள் காலையில போயிட்டு வரோம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு நம்ம எங்கேயாவது போய் ஃபன் பண்ணலாம், ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போனோம் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சொங்கோட அம்மா இருக்காங்கல்ல, ருவாவை மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு அப்புறம் தான் நம்ம போறோம்னு சொங்கு சொல்லிடுறான். அவ்வளவு முக்கியமான இடம் எதுன்னு ருவா கேக்குறா. பார்த்தா ஒரு பினான்சியர் கிட்ட சொங்கு பேசியிருப்பான் போல. அந்த படத்தை நாங்க எடுத்து ஃபன் பண்ணலான் இருக்கோம், இதுவரை நாங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்ததே இல்ல, முதல் தடவை வரோம், இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசலாமான்னு அந்த ப்ரொடியூசர் கேக்குறாரு. ருவா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. கண்டிப்பா பேசலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ருவா சொங்கோட சேர்ந்து சொங்கோட ஃபேமிலியை பாக்கிறதுக்கு போயிடுறா. அப்பாடா, இப்பதான் நானும் அம்மாவும் மட்டும் இல்லாம 4 பேர் இந்த டேபிள் ஃபில் ஆயிருக்கு, எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு ஹாஷி சொல்லிட்டு இருக்கா. ஆமாமா, நாங்க உங்க அம்மா அப்பாவை பார்க்க எப்ப வருதுன்னு கேட்க சொங்கு பாக்குறான். அம்மா ரொம்ப ஸ்பீடா போவானம்மா, ருவா பயந்துர போறான்னு அவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறான். ஆமாடா, அப்பா மட்டும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு ஹாஷி சொல்ல எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. உன் அப்பாக்கு உடம்பு ஓகேவாடா, டிராவல் பண்ண முடியுமான்னு அவங்க அம்மா கேட்க, மணி அப்பாவை நிஜமாவே மன்னிச்சிட்டியா, அப்பாவை நீ சேர்த்துக்கு போறியான்னு கேட்டுட்டு பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறா ஹாஷி. நான் மன்னிக்கிறதே மன்னிக்கலங்கிறத விட உங்க 2 பேரோட அப்பா அவரு, உங்க லைஃப்ல அவர் கலந்துகிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சரிம்மா நீங்க 2 பேரும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க அதெல்லாம் கிளீன் பண்றோம்னு சொங்கையும் ருவாவையும் அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. சொங்க அவனோட ரூம்குள்ள கூட்டு வரான். இதுதான் என்னோட ரூம்னு சொல்ல, சின்ன வயசுல உன்ன மாதிரி ஒரு படிப்பாளியோட ரூம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன், ஓ இப்படிதான் இருக்குமான்னு கேட்டுட்டு நிறைய புக்ஸா இருக்கு. இது ஸ்டோரி புக்கு, ஃபர்ஸ்ட் புக்கை பார்த்துட்டு இதை நான் படிச்சிருக்கேன் சின்ன வயசுலன்னு ருவா சொல்றா. அடுத்ததையும் பார்த்துட்டு இதையும் படிச்சிருக்கேங்கிறா. அடுத்த புக்கை பார்த்தா அதுவும் இவ படிச்ச புக்கு தான். சொங்க சொல்றான், அந்த ஷெல்ஃப்ல இருக்கிற எல்லா புக்குமே நீ படிச்சதுதான், நீ படிச்ச ஒவ்வொன்னா தான் நான் கலெக்ட் பண்ணி இருந்திருக்கேன். இங்க பாரு, நம்ம 2 பேரும் நோட்ஸ் எழுதி யார் யாருன்னே தெரியாதப்போ நீ எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணல, அந்த நோட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு பாரு, எனக்கு யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடியே என் லைஃப நீ கைட் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். ருவா பயங்கரமா இமோஷனல் ஆயிடுறா. சொங்க அவளுக்கு கிஸ் பண்ணிருக்கும் போதே கரெக்டா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. கரெக்டான நேரத்துல இவ குறுக்க வந்துருவாளேன்னு சொல்லிட்டு சொங்கு போய் டோர் ஓபன் பண்றான். பார்த்தாங்க ஹாஷி தான் நிக்கிறா. அக்கா, உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய முக்கியமான கிஃப்ட் இது, இது நீங்க ஸ்கூல் படிக்கும் போதே உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு தான் எங்க அண்ணன் வாங்கினான், ஆனா என்கிட்ட கொடுத்துட்டான், ஆனா அதை நான் ஓனர்ட்ட கொடுக்கணும்னு இத்தனை நாள் பத்திரமா வச்சிருந்தேன், இந்த ஹேர் பேண்ட் உங்களோடதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடிடுறா. சொங்கு பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆமா இது உன்னோட தானே. அடுத்து நம்ம ருவா மறுபடியும் கிளம்பி இப்ப புதுசா சீரீஸ் எடுக்க போறாங்கல்ல, அதுக்கு ஹீரோ செலக்ட் பண்ணும்ல, நிறைய பேர் ஆடிஷன் பண்றாங்க, யாருமே செட் ஆகவே இல்ல. அடுத்து பார்த்தா இன்னொருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. ஷிகான் தான் வெயிட் பண்ணிருக்கான். ஷிகான், இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நீங்க இது வரைய வந்ததே இல்லையேன்னு சொல்ல, நான் வேணா ஆடிஷன் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு சில பார்ட்ஸ் எல்லாம் அவன் பண்றான். எனக்கும் இதே மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது நிறைவேறாத காதல் இருந்திருக்கு அப்படிங்கறதால இந்த கேரக்டர்ல என்னால ரொம்ப நல்லா நடிக்க முடியும்னு சொல்றான். எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. ஷிகானோட ருவா வெளியே வந்துட்டு இருக்கா. கலக்கிட்டடா அப்படின்னு சொல்லும் போதே நடுவுல 2 பேரையும் தள்ளிட்டு சொங்க நடுவுல வந்து பூந்துட்டு இருக்கான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, ப்ராப்ளம் இல்லல, ஷிகான் கிளம்பு, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ருவா பாக்குறா, ஏண்டா நீ உன் பார் எக்ஸாம்ல கவனமா இருக்க போறியா இல்லையா, நமக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை வந்துருச்சுன்னு சொல்லிருக்கா. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், நான் ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொங்க அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். டைம் ஓடிட்டே இருக்கு. ஷூட்டிங் பண்ற நாளே வந்துருச்சு. கரெக்டா நம்ம ருவா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போற டே போல அன்னைக்குதான் கரெக்டா ஸ்கூல்லயும் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த இடத்துக்கு இன்னைக்குன்னு பார்த்து அண்ணா வர முடியல. பாருங்க, அமெரிக்கால மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு வாஷி வரா. ஆனா அவன் ஃபைனல் கேஸ் முடிக்கிறதுக்காக அமெரிக்கால இருக்காரு, சீக்கிரமா வந்துருவாருன்னு சொல்லிட்டு ருவா வாஷிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து நேரா கிளம்பி வாஷி ஷிகானையும் இந்த மியா இருக்கால, அந்த பொண்ணுதான் அந்த சீரீஸ்ல ஹீரோயினா பண்ண போறா.
அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எதுக்காக நீங்க கை பிடிச்சுக்கிற சீன் அவ்வளவு டிஃபிகல்ட்டான சீன் இதுல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்க, இல்ல பட்ஜெட்டும் கட் பண்ணலாம்ல, ஸ்கூல் ஃபங்க்ஷனோட அந்த வான வேடிக்கையெல்லாம் டிராமாக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்காக தான் மியா சொல்றா. ஆமால அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ருவா போயிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவளுக்கு கால் வந்துருது. நம்ம சொங்கு கிட்டதுதான். சொங்கு கிட்ட பேசிட்டு இன்னைக்கு செட்ல எல்லாரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்கடா, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா, நீ எந்த இடத்துல நிக்கிற, நமக்கு ஃபேவரட்டான மரம் ஒண்ணு இருக்குமே அங்கதான் நிக்கிறியா அப்படின்னு சொங்கு கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ சர்ப்ரைஸ் ஆயிடுறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.